இன்றைக்கி என் பொண்ணு காலையிலேயே ஒரே ஆட்டம். என்னம்மான்னு கேட்டாக்கா, அம்மா பப்பாளி மரத்தில் பப்பாளி பழம் காய்ச்சிருக்கு, எனக்கு உடனே அறுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். நான் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அடம் பண்ணாங்களா, சரி போய் அறுத்துருவோமேன்ட்டு ஒரு சொரட்டி கம்பு எடுத்துன்னு போயிட்டு அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து குட்டி குட்டி பப்பாளி பழம் தான். ஒரு 5-6 பப்பாளி பழம் கிட்ட இருந்தது. மற்றதெல்லாம் காயாக இருந்தது. பட் இருந்தாலும் அடிக்கும் போது அந்த காயுமே சேர்ந்து விழுந்துடுச்சு. அடுத்து அந்த பழத்தை எல்லாத்தையுமே எடுத்து அங்கேயே தண்ணி வந்துட்டு இருந்தது. மோட்டர் போட்டு விட்டுருந்தோம், அல்லது தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த தண்ணியிலையே அலசிட்டு அப்படியே அழகாக பிரித்து அங்கேயே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நல்லா பழுத்து இருந்தது, அதனால சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இது பழம் வேணும்னா சின்னதாக இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டில் ரொம்ப பெருசு தான். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதை கூடமே இல்லை. இதை அறுத்து கொடுத்ததுமே என் பொண்ணு அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டாங்க. என்னோடய சன்னுக்குமே பப்பாளி பழம்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கும் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிக்குன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் பப்பாளி மரம் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.